Good morning students. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற exercise 6.3ல so இங்க இருக்கக்கூடிய இந்த 6 formulas தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். Trigonometric ratios for complementary angles. So complementary angles, supplementary angles வந்து நீங்க already lower classலயே படிச்சிருக்கீங்க. Complementary anglesனா எந்த ரெண்டு angle ஆட் பண்ணா 90 degree வருதோ அதுதான் வந்து complementary angles. And supplementary angle means any two angles நீங்க ஆட் பண்ணும்போது 180 degree வந்துச்சுனா அது supplementary angles இல்லையா. So அதே போல இங்க complementary angles யூஸ் பண்ணி இங்க 6 trigonometric ratios கொடுத்திருக்காங்க. அதாவது sin θ வை எப்படி எழுதலாம்னா cos 90 minus θ. அப்ப cos 90 minus θ ன்னு இருந்துச்சுனா இங்க sin θ அப்படி நாம அதை எழுதிக்க முடியும். ஓகே, cos 90 minus θ ன்னு இருந்துச்சுனா அத sin θ ன்னு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க cos 90 degree minus 45 அப்படினா நம்ம இது எப்படி எழுதலாம்னா sin 45 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அதே போல cos equal to sin 90 minus θ ன்னு இருந்துச்சுனா அத cos θ ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இங்க என்ன θ இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க அதே θல இத நம்ம மாத்திக்க முடியும். sin cos-ஆவும் cos வந்து sin-ஆவும் மாத்திக்க முடியும். ஓகேவா? அதே போல tan-க்கு வந்து cot, cot-க்கு வந்து tan, cosecant-க்கு secant, secant-க்கு வந்து cosecant, பட் வந்து அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸா இருக்கணும். ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா ஆட் பண்ணா உங்களுக்கு 90 டிகிரி வரணும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஷியோஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது இங்க பாப்போம். இங்க பாருங்க, ஸ்டாண்டர்ட் 9 யூனிட் 6 எக்ஸசைஸ் 6.3ல क्वेश्चन நம்பர் 1 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங். சோ இந்த வேல்யூ வந்து கேக்குறாங்க, இதோட வேல்யூஸ். சோ சொல்யூஷன், இப்போ cos 47 டிகிரி இருக்கு இல்லையா. சோ இது எப்படி எழுதலாம் அப்படினா cos இங்க 43 வரணும். क्वेश्चन தப்பா எழுதிருக்கேன். 43 டிகிரி வரணும். சோ இப்போ இங்க கீழ sin 43 இருக்கு இல்லையா. சோ கீழ sin இருக்கு, மேலயும் sin இருந்தா நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. சோ நம்ம இத எப்படி எழுதலாம்னா 90 minus 43 ன்னு எழுதலாம். இங்க பாருங்க 90 டிகிரில 43 மைனஸ் பண்ணா 47 வந்துருமா. சோ 47 டிகிரியை தான் சின்ன மாடுலேஷன்ல எப்படி எழுதிருக்கோம் 90 minus 43 காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல எழுதிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த 47 டிகிரியை நான் எப்படி எழுதிருக்கேன்னா 90 minus 43 ன்னு எழுதிருக்கேன். ஏன்னா 90 டிகிரில 43 டிகிரியை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 47 டிகிரி வந்துரும். சோ அதோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மாற போறது இல்ல. by sin 43 டிகிரி இத அப்படியே வெச்சுக்கோங்க. அதே போல தான் sin 72 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்னா 90 minus 80 ன்னு எழுதலாம். ஏன்னா கீழே வச்சு நீங்க அதை கூட டிசைட் பண்ணிக்கலாம். கீழே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வர மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चंस கொடுப்பாங்க. சோ 72 எப்படி எழுதலாம்னா sin 90 minus 18 டிகிரின்னு எழுதலாம். ஏன்னா 90 டிகிரில 18 டிகிரியை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 72 கிடைக்கும். கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்க போறீங்க. minus 2 cos square 45 இதை ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம cos 45 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். சோ இதுக்கான வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியாது. சோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி cos 90 minus θ வை எப்படி எழுதலாம் sin θ ன்னு எழுதலாம். சோ அப்ப cos 90 minus θ வை நம்ம இங்க θ என்ன இருக்கு 43 இருக்கு. அப்ப sin 43 அப்படினு எழுத முடியும். டினாமினேட்டர்ல ஆல்ரெடி 43 டிகிரி இருக்கு. பிளஸ் sin 90 minus 18 டிகிரி எப்படி எழுதலாம்னா cos 18 டிகிரின்னு எழுதலாம். ஏன்னா இங்க trigonometric complementary angles ரேஷியோல நம்ம sin வந்து cos ன்னு எழுதிக்கலாம். sin 90 minus θ equal to cos θ. இங்க அந்த கீழ இருக்க cos 18 அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா இது கேன்சல் பண்றதுக்காக தான் நாம வந்து இங்க இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்றோம். 2 into cos 45 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/√2 இல்லையா. சோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல பார்த்த ஒரு டேபுலர் காலம். ஓகே, சோ அப்ப cos 45 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/√2. சோ அப்ப 1/√2 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாத்தீங்கன்னா sin 43 கேன்சல் ஆயிடும், cos 18 கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இதோட வேல்யூ வந்து 1. ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுனா வேல்யூ 1. இப்போ 2 into 1/√2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1/2 ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இங்கேயுமே இந்த 2 வந்து கேன்சல் ஆயிடும். சோ அப்போ அங்கேயும் வந்து 1 தான் இருக்க போகுது. 1 plus 1 minus 1, 1 plus 1 ஆட் பண்ணீங்கன்னா 2, 2 minus 1 equal to 1 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்போ இதோட வேல்யூ equal to 1. ஓகே, சோ இங்க பாருங்க, இது மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சோ cos 47 எப்படி எழுதலாம்னா 90 minus 43 ன்னு எழுதலாம். ஓகே, சோ அப்போ cos 90 minus θ ஓட ஃபார்முலா வந்து sin θ. சோ அதுக்காக தான் இத வந்து சைனா மாத்துறதுக்காக தான் நம்ம இத மாத்துறோம். ஓகே, சோ அப்போ cos 90 minus θ வை sin θ ன்னு எழுதுறோம். அதே போல இங்க sin வந்து நம்ம 90 minus θ ல எழுதும்போது cos ஆ மாறிடுது. சோ அப்போ கீழேயுமே உங்களுக்கு அதே வேல்யூ இருக்கிறதால கேன்சல் ஆயிடுது. cos 45 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும். சோ அதை அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கிறோம்.
அண்ட் தென் இந்த 2 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளமும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் தான் இருக்கும். 70 20 ஆட் பண்ண 90, 59 31 ஆட் பண்ண 90. ஓகே, ஸோ நம்ம எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். இப்போ காஸ் 70 டிகிரி எப்படி எழுதலாம்னா 90 மைனஸ் 20 டிகிரின்னு எழுதலாம். ஏன்னா 90ல் 20 மைனஸ் பண்ணால் 70 கிடச்சிட போகுது. கீழே இருக்க சைனை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். அதே போல் தான் காஸ் 59 எப்படி எழுதலாம்னா 90 மைனஸ் 31 டிகிரின்னு எழுதலாம். கீழே இருக்க சைன் 31 அப்படியே இருக்கட்டும். காஸ் தீட்டா இங்கே இருக்க சைன் 90 மைனஸ் தீட்டா உங்களுக்கு இது ஃபார்முலாவே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைன் 90 மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 8 காஸ் 60 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/2. ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போது நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. இங்கே தீட்டாவில் வந்து 20 இருக்குது. ஸோ சைன் 20 டிவைடட் பை ஆல்ரெடி இங்கேயும் சைன் 20ன்னு இருக்குது. ப்ளஸ் காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ அப்போ சைன் 31 டிகிரி. இங்கே டினாமினேட்டர்லேயும் சைன் 31 இருக்குது. ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் 8 இன்ட்டு 1/4. ஏன்னா 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஈக்குவலாக இருக்குது. அதே போல் இங்கே சிம்பிளிஃபை பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 1 + 1 + 1 மைனஸ் 2 1s are 2. ஸோ இப்போ இது 3 1s ஆட் பண்ணால் 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகே.